ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹசாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது ஆடி மாதத்திலே மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் இன்று காண உள்ளோம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் அற்புதமான விபரீத ராஜயோகம் அமைகிறது. ஏனென்று சொன்னால், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் வந்து அமருகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சூரிய பகவான் வந்து அமர்வது, அந்த சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு அதிபதி ஆவார். அதே போல் 6ஆம் இடத்துக்கு எத்தனை கிரகம் அமைகிறது என்றால், சூரியன், புதன், சுக்கிரன். இந்த 3 கிரக சேர்க்கையும் மகர ராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரும். அதோடு மட்டுமல்ல, 7.5 சனியின் பிடியில் ஏழரை சனியின் பிடியில் தத்தெடுத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சியிலிருந்து ஓரளவுக்கு ஜுரத்தில் இருந்தவனுக்கு குளுக்கோஸ் போட்டது போல் ஒரு ஆறுதல், உடல் தெம்பு கொடுத்தது போல் ஒரு மாற்றம் கண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே உங்களுக்கு அபரிவிதமான ராஜயோகம் அள்ளி அள்ளி தரப்போவது உண்மைதான். ஏனென்றால், கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று கூறுவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் உங்களுக்கு நல்லவர் அல்ல. அவர் 6ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து அந்த வீட்டத்திற்கு அதிபதியான புதனோடு சேர்ந்திருக்கிறார். புதன் உங்களுக்கு பாரு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். 6ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகமும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகமும் இருவரும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் 6, 8, 12 தொடர்பு ஏற்படும் போது முழு ராஜயோகத்தையும் விபரீத ராஜயோகத்தையும் அள்ளி அள்ளி தர வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. அந்த வரிசையிலே இந்த விபரீத ராஜயோகம் உங்களிடம் சேரக்கூடாதவர்கள் சேர்ந்தார்கள், அவர்களால் தானாக விலகுவார்கள். உடல் ஆரோக்கியம் அடையும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். புகழ் சேர்க்கை, பணச்சேர்க்கை, மனச்சேர்க்கை, மனைவி சேர்க்கை, தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் நீங்குதல், நல்ல ஒரு முன்னேற்றம். உங்கள் கூட இருந்தே கெடுத்து உங்களை ஏமாற்றியவர்கள் தானாகவே விலகுவார். ஏனென்றால் 12ஆம் இடத்தை சுக்கிரன், புதன், சூரியன் மூவரை சேர்க்கை பெற்று பார்ப்பதனால் மறைமுக எதிர்ப்புகள் ஓடும். ஏனென்றால் எதிரியை நீங்கள் ஓடி விரட்டி அடிக்கணும். 6ஆம் இடத்திலே சூரியன் தான் விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவது, தங்கப்பதக்கம் வாங்குவது, தொழில் துறையில் சாதனையாளர் என்ற விருது பெறுவது, இப்படி பல சாதனை புரிய வைப்பார் இந்த சூரிய பகவான். அதோடு மட்டுமல்ல, அவருக்கு துணையாக புதனும் சேர்க்கை பெற்றுள்ளார். புதன் உங்களுக்கு ஏற்கனவே நட்பு கிரகம். அதே சமயம் சூரியனோடு சேரும்போது இந்த 2 கிரகம் சேர்ந்து புதாத்தி யோகமாக அமைந்து 12ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் அரசியலில் புகழ். இதுவரை உங்களை யார் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை நீங்கள் தோற்கடிக்கின்ற ஒரு நிலை மாறும். சொல்லுவாங்க இல்லையா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புகழ், திடீர் செல்வம், திடீர் வாகன சேர்க்கை, திடீர் பதவி, திடீர் பட்டங்கள். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை நிலை உயர்த்தும். உங்களிடமிருந்து உங்களை கேலி செய்தவர்கள் மனம் திருந்தி அல்லது திரும்பி வந்து உங்களை வாழ்த்து உங்கள் திறமைக்கேற்ற பரிசினை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விபரீத ராஜயோகம் ஆனி மாதத்தில் உங்களுக்கு அமையப்போகிறது. மேலும் கூறுவார்கள், தொடர்பு திடீர் லாட்டரி சீட்டு சொல்றீங்க இல்லையா, லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனாலும் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புதையல் கிடைத்தல். புதையல் என்று கிடைத்தால் எப்படி என்றால், ஒரு சின்ன ஒரு உதாரணம். நீங்கள் திரைப்படம் பார்த்திருப்பீர்களானால், படையப்பா படத்தை பார்த்தீர்கள். எங்களுக்கு வேண்டாம் என்று திருப்பி கொடுத்த நிலத்திலே கிரானைட் கல் உள்ள ஒரு மலை இருக்கிறது. இதுதான் விபரீத ராஜயோகம். புதையல் என்றால் இந்த காலத்திலே நாம் தோண்டி எடுக்கின்ற காலத்தை நாம் கடந்து விட்டோம். இருந்தாலும் ஒரு சில இடத்தில் புதையல் கிடைப்பதை நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த யோகம் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் லாட்டரி சீட்டு தமிழகத்தில் வாய்ப்பில்லை. ஆனால் இதுபோல் திடீர் உங்களுக்கு நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பாராத சொத்து, அதாவது உங்களுக்கு தெரியாத தாத்தா சொத்து, அந்த பத்திரம் தேடி கிடைப்பது, இதுபோல் நல்ல ஒன்று உண்டு. மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும், உடல் ஆரோக்கியத்தை நல்ல தரும். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு கொடிகட்டி பறக்கின்ற ஒரு கால நேரம் இது. தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு புகழும், அரசாங்கத்திலும் அரசியல் உள்ளவர்களுக்கு இது நல்ல ஒரு வரவேற்பு. அரசாங்கத்தில் உள்ளவர்கள் பதவி ப்ரமோஷன் என்று கூறலாம், அது கிடைக்க பெறும். தொழிலாளர்களுக்கு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். 10 ரூபாய் சம்பாதித்தவர்களுக்கு இப்போது ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிற அளவுக்கு உயர்த்துவார். அதான் ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு. லட்சத்தில் சம்பாதித்தவர் கோடியிலும்,
கோடியில் சம்பாதித்ததில் பல கோடியிலும். நான் சொன்னேன் இல்லையா, விபரீத ராஜயோகம். நீங்கள் ஒரு காலத்திலே வெறும் 5 லட்சத்துக்கு வாங்கி வச்சிருந்த இடம் இன்றைக்கு உங்களை தேடி வந்து எப்ப 5 கோடி தருகிறோம் தா என்று கூறுவார்கள். உங்களை நீங்களே கிள்ளிக்கு பார்க்க அளவுக்கு இந்த விபரீத ராஜயோகம் உயர்த்த போய். ஏனென்றால் அன்று அதன் மதிப்பு 5 லட்சம், இன்று அதன் மதிப்பு 5 கோடி. இதைத்தான் விபரீத ராஜயோகம் என்று கூறும். கிரகங்கள் அள்ளி அள்ளி தருவதற்கு வருடக்கணங்கள் தேவையில்லை, மாத கணக்கு தேவையில்லை, ஒரு நாள் போதும் அல்லது ஒரு நாழிகை போதும். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல் கிரகம், அதாவது கிரகத்தோட பார்வை நம்ம மீது விழும்போது சனி பகவான் கூறுவார்கள் இல்லையா, கெடுத்து கொடுப்பார் என்று. அதே போல் ராகுவை கூற கொடுத்து கெடுப்பார் என்று கூறுவார்கள். ஆனால் இப்போது சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாக நடந்திருப்பதால் அவர் போகும்போது வாரி வாரி தர வேண்டும். அதற்கு இந்த விபரீத ராஜயோகம் தங்கத்திலே வைரத்தை பதித்தது போல் மகர ராசிக்கு கொட்டி கொட்டி கொடுக்க போகின்ற விபரீத ராஜயோகம். நீங்கள் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறார்கள். வீடு கட்டி, அது மாடி வீடு கட்டி, உங்கள் தகுதிக்கு மேல வீடு கட்டி, கிரக பிரவேசம் இவரப்பா 10% வீடு கட்டினார், இவரா 20% வீடு கட்டினார் என்ற அளவுக்கு உங்களை உடன் இருந்தவர்களும் உங்களை தூற்றியவர்களும் உங்கள் உறவினர்களும் அதை சொன்ன முதல் ஆரம்பத்திலே உங்களை பாராட்டி உங்களை விட வந்து அன்பு பாராட்டுவார்கள். யார் யாரெல்லாம் உங்களை எதிரியாக நினைத்தார்களோ அவர்களெல்லாம் வந்து கை குப்ப வைக்கின்ற இந்த விபரீத ராஜம். 6 எதிரியை ஓட விரட்ட வேண்டும். 8 துர்ஸ்தானம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 12 விரய ஸ்தானம். அந்த விரய ஸ்தானம், நீங்கள் 12ஆம் இடத்திலே பணத்தை கொடுத்து ஒரு பொருள் வாங்கி வைத்தீர்கள் முன்பு, அது இன்று விற்கப்படுகிறது. அதே போல் நீங்கள் முன்பு சேமித்து வைத்த பணம் இன்று உங்களுக்கு முதிர் பெற்று பல லட்சம் வந்து சேரப்படுகிறது. இதைத்தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று கூறுவார்கள். கும்பராசிக்கு, இது மகர ராசிக்கு இந்த விபரீத ராஜயோகம் அற்புதமான யோக பலன்களும் அரசியலிலும் அரசாங்கத்திலும் அள்ளி அள்ளி தரப்போகிறது. மேலும் குருவின் பார்வை உங்களுக்கு 2ஆம் ராசியை பார்த்து கொள்வா புத்திர பேர் கிடைக்கும். திருமணம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல இடத்தில் அமையும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வீடு கட்டி குடி போவீர்கள். புத்தம்புது வாகனம் வாங்குவீர்கள். நல்ல செல்வாக்கும் புகழும் பட்டமும் உங்களை தேடி வரப்போகிறது. அரசாங்க வேலை எதிர்ப்பு அற்புதமான வேலை கிடைக்கும். வரன் எதிர்பார்த்து நல்ல வரன் கிடைக்கும். தொழில்துறையில் ஆரம்பித்து உங்களை கொடி கட்டி பறக்க வேண்டும். நஷ்டத்தையே பார்த்து வந்த நீங்கள் இனி லாபத்தையே பார்க்க போனீர்கள். உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் இப்போது அசந்து போய் உங்களை எப்படி இந்த உயர்ந்த நிலைக்கு வந்தார், இதுதான் விபரீத ராஜயோகமா என்று கேட்க போகிறார். மகர ராசி அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லோருக்கும் லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. விபரீத ராஜம் உங்களை உயர்த்தும்.